பதினெட்டு மாடு யார் கொண்டு வந்தேன் உங்கள்கிட்ட நீங்கள் வைமூண்டு மாடு மாடுகளுக்கான பூசைகள் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து மாடுகள் வந்து கொண்டே இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். மாடுகளை வைத்திருக்கிறோம். நிறைய பெரிய செல்வந்தன் என்கிற ஒரு கணிப்பு எங்களுடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. மாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா மணி வழங்கி கொண்டிருக்கணும். அதாவது கழுத்தில் கட்டுறதுக்காக அந்த இடத்துல ஒரு மாடுக்கு கட்டி அந்த மணி பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்கி கொண்டிருக்கணும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சுதுமலை முருகன் கோயிலில் தான் நிற்கிறோம். இங்கே நாங்கள் என்ன வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் எல்லாரும் கொண்டாடினவ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து சுதுமலை அம்மன் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாடுகளை வச்சு பொங்கல் கொண்டாடினோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சுதுமலை அம்மன் கோயில் ஃபுல்லாகவே நிறைய மாடுகள் வந்திருக்குது. அதாவது ஊர் மக்கள் எல்லாருமே தங்கள்கிட்ட இருக்கிற மாடுகளை கொண்டு வந்து கட்டி பொங்கல் ஒன்று நடக்குது. மிகவும் பிரம்மாண்டமாக தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பின்னால் பார்த்தாலே தெரியும் நிறைய மாடுகள் கட்டி இருக்குது. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்ருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு மாடுகள் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குதுன்னு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாடுகள் இந்த இடத்துல கட்டி இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சுதுமலை முருகன் கோவில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 கோயில்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்குது. அதாவது சிவன் கோயில், மற்றது பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலாக 3 கோயில்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்குது. பார்த்தீங்களா எல்லாரும் இப்போவும் பார்த்தீங்கன்னா மாடுகளை கொண்டு வந்து வீடுகளில் இருந்து கொண்டு கொண்டிருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு நம்ம ஒன்றும் தெரியல. வீடுகளில் இருந்து மாடுகள் கொண்டே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே மாடுகள் தான். அதாவது யாழ்ப்பாணத்திலேயே சவாரிகளுக்கு இந்த வண்டி இப்போ என்ன விலையானோ 3 லட்சம். இதுக்குமே தான் இன்றைக்கு இது இருக்கும். இல்லாட்டி சும்மா கொண்டு வந்ததோ மாட்டை கட்டி கொண்டு வந்ததோ மாட்டை குடி கொண்டு வந்தோம். எங்கேருந்து வந்துருக்கிறீங்க நீங்கள்? இணுவில்லை சவாரிகள் வரும். நீங்களும் இங்கே என்ன பரிசுகள் இன்றைக்கு வழங்க போய் நம்ம மாடுகளுக்கு பொங்கலுக்கு ஒரு வருஷம் கொண்டாடுறாங்க. வரியம் இப்படி தான் நடக்கிறது. கிட்டத்தட்ட 150 மாடுகளுக்கு மேலே நிற்கிது போல. என்ன இப்போவுமே மாடுகளை கொண்டு கொண்டிருக்கீங்கன்னா 300 மாடு ஏதோ இங்கே வர மாதிரி 3 வருஷம் ஒரு வருஷம் வாரதான். இந்த சவாரிகள் நீங்கள் எங்கே கலந்து கொள்றீங்க? யாழ் மாவட்டம் ஃபுல்லாக வன்னி மாவட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற சவாரி வார ஞாயிறு வச்சாப்பிள்ளையில இருக்கு ஸ்டார்ட். இந்த வருஷத்தில் வார ஞாயிறு இருக்கு. தைப்பூசத்து விசுவமடியில் இருக்கு. இங்கே யாழ்ப்பாணத்தில் மூலாயில தான் நடக்குது. இங்கே கர்நாடகத்தில் நடக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. 36 ரவுண்ட்ஸ் இருக்கு. 36 யாழ்ப்பாணத்தில் மட்டும் வெண்டா பரிசுகள் என்ன மாதிரி? பரிசு ஒவ்வொரு சவாரிக்கு இந்த மாதிரி நல்ல சவாரி என்ன வண்டிலும் கொடுக்கிறோம். இந்த வருஷம் நடந்த சங்க அராளியில் 5 வண்டில் கொடுத்தவ, 5 டிவி கொடுத்தவ, 5 மிஷின் கொடுத்தவ, முதலாவது 5 சைக்கிள் கொடுத்தவ, 5 பாட்ட பம்பு. உயிர் போறதோட சவாரி என்ன அதுகளும் வரும். நன்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில மாட்டு பொங்கலுக்கு எங்களோட நண்பர் மாடோரால் வந்திருக்கிறார். எங்கேருந்து ஒன்று வந்தீங்க? பக்கத்தில் தூரம் இருந்து மக்கள் வாரங்க இங்கே வந்திருக்கீங்க. அதில் இருக்கிற தவிடு மூட்டைகள் என்ன மாடுகளுக்கு கொடுக்க போயிடும். இதில் முதலே 15 ஓட்டு வாரதோ இல்லை சும்மா ஒரு மாடு நாளைக்கு ஒரு மூட்டை கொடுக்க போயிடும் போல. ஒரு மாட்டுக்கு என்னன்னா அப்படி மூட்டையா இருக்கு. 20 கிலோ. இப்போ நார்மலாக மாடுகள் என்ன விலை ஐயா போகுது? நார்மல் மாடுகள் இப்போ பால் மாடு 4 லட்சம் வரைக்கும் நிற்கிதான். இந்த நல்ல இந்த சவாரி மாடுகள் என்ன பிரைஸ்ல ஆகும்? நல்ல என்ன விலையில போகுது? ஓ அது 4.5 ஐல நிக்கிறேன். ஓ அதில் நான் எத்தனை ஹர ஹர மகாதேவ
சிவாச்சாரியார் எங்களுடைய வணக்கத்துக்குரிய சோமசுந்தரப்பரையாளர்கள் இணைந்து இந்த திருக்கோயில் சார்ந்த அலங்காவலர்கள் மற்றும் அடியார்களோடு சேர்ந்து இப்படி ஒரு கோ பூஜை என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நோக்கி ஒழுங்கு செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு மிக சிறப்பான விஷயம். பல ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன் 10-15 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகராக விளங்கக்கூடிய ஜனார்த்தன சர்மா அவர்கள் ஓய்வு பெற்ற நாயகம் போன்றவர்களுடைய நினைப்பிலே இந்த பூஜையானது இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் திருக்குறளிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஏழில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்று குறள் சொல்லும். அப்போ மாடு என்பதற்கு என்ன பொருள் சொன்னார்கள் என்றால் செல்வம் என்று பொருள் சொன்னார்கள். ஆக மாடு வீட்டிலே இருப்பது என்பது செல்வம் நிறைவாக இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக பெரியவர்கள் காட்டினார்கள். அதாவது மாடு என்பது செல்வத்தினுடைய அடையாளம். ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் எவ்வளவு மாடு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு அவன் நிறைய மாடுகளை வைத்திருக்கிறவன் நிறைய பெரிய செல்வந்தன் என்கிற ஒரு கணிப்பு நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. இன்றைக்கு வயல்வெளிகள் குறைவு, தோட்ட வழிகள் குறைந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது மிக கஷ்டமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் மாட்டால வரக்கூடிய பயன்கள், பசுக்களால வரக்கூடிய பயன்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் நாம்பல் மாட்டாலே எங்களுக்கு இன்றைக்கு உழவு இயந்திரங்கள் வந்த பிறகு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியாலே நாம்பல் மாட்டினாலே ஏற்படக்கூடிய பயன்கள் சற்று குறைந்ததாலே எங்களுக்கு அந்த பசு வளர்ப்பு அல்லது மாடு வளர்ப்பு என்பது இன்றைக்கு கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் இந்த சுதுவையூர் மக்கள் எல்லோரும் கூடி இப்படி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொண்டு அதாவது வளர்ப்பதும் பேணி பாதுகாப்பதும் அவற்றை பிரயோசனப்படுத்துவதும் அந்த அவர்களை எல்லாம் கொண்டு இங்கே வைத்து இந்த மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதை இந்த தேவஸ்தானத்திலே மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக செய்து வருவதும் மிகவும் சிறப்புக்குரியது. எங்களுடைய ஹவாய் ஆதீனத்தினுடைய எங்களுடைய ஆச்சாரியார் பிரபுநாதன் சுவாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது புலம்பெயர் தேசங்களில் கூட இதை எப்படி பேணுவது என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அங்கே ஹவாயிலே கூட நான் நினைக்கிறேன் இப்படி பசுக்களை வளர்க்கிற முயற்சியில் அங்கே அமெரிக்க தேசத்திலே கூட முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலிலே நாங்கள் இதை எப்படி பேணி பாதுகாப்பது, நாங்கள் இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போதெல்லாம் இந்த உங்களுடைய தேசத்திலே கூட வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாட்டு இறைச்சி கடைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் சைவ மரபில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்கு அந்த கடைகளை நாடி உண்ணக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஏன் அப்படி நாங்கள் அது வேண்டாம் என்று சொன்னோம், ஏன் மாட்டுக்கு அவ்வளவு முதன்மை கொடுத்தோம் என்று மாடங்களுக்கு செல்வமாக இருந்தது. அதான் குறளே சொல்லுகிறது, மாடல்ல வஞ்சை பிற கல்வியினுடைய சிறப்பை சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாத்துக்குமே தவிடு வந்து குழைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இந்த நேரம் முடியுது, அவன் வந்து முடிஞ்சுது. ஐயா என்ன நிக்கிற மாடுகளுக்கு வைக்க இது இல்லாட்டி நிக்கிற மாடு எல்லாத்தையும் கொடுக்க போறீங்க? பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சோறு அவிச்சு கொண்டிருக்கேன். இதுவுமே பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வைக்கிறதுக்காக தான். இது மாட்டுக்கு தானே என்ன ஐயா சோறு தவிட்டோட கலந்து வைக்கவோ, தவிட்டோட வைக்கவோ, தவிட்டோட கரைச்சி
पुरुत्तमं वरुणपासमस्मधवाधमं विमध्यमग्रश्रद्धाय अधावयमादिध्यवृते तव नागसो अदिते स्याम हस्तप्राभ्यां शभो अन्तरिक्षमभिमेदपरिमाणं पृथिव्या आसीदर्भिस्वाभुवनानि सम्राट् विश्वेत्तानि वरुणस्य वृद्धानि यत्किञ्चेदं वरुणदैत्ये जने विरुद्रोहं मनुष्या आचरामसे अधिदेयद्वदन्मासोऽप्यमानत्वस्मादेन सो देवरेशः हितवासो यद्रुजुगुण्णदेवी यद्वाहा सिद्ध्यमुखेर्न विद्मा सर्वासा विद्यसुद्रेव देवासा देश्यां वर्णप्रयासः अवदेहेढो वर्णनमो राजन्नेनागुंसकृष्णानि ब्रह्मयज्ञानं प्रथमं पुरस्तात् समुज्ञा उपमास्य मिष्टाः सतक्षयोनिमसतक्षविवः मुदाविराजां प्रबोधयेनां दरिद्रं समत्कैरभ्यर्थन्ति वर्षम् தவிட்டோட கலந்து வைக்கவோ தவிட்டோட வைக்கவோ மாடு கொண்டு வந்த நீங்க அப்ப கதைங்க 4 15 மாடு யார் கொண்டு வந்த உங்கள்கிட்ட நீங்க 13 மாடு டப்பாட்ட ஆட எங்க இருக்கிறது நீங்க 13 கிட்ட டக்குன்னு கொண்டு வரலாம் என்ன 13 உங்கள்கிட்ட 4 பெரிய முதலாளி மாதிரி தான் அப்ப என்ன எல்லாரும் பில்லியன்ஸ் எதாவது உங்களோட மாடுகள் இங்கே இருக்குது நீங்கள் இஞ்சால நிற்கிற எல்லாம் உங்களோட மாடுகள் அப்போ ரைட் பள்ளிக்கூடம் போகிற இல்லையோ போகிறது இப்போ இந்த பின்னேரத்தில் வந்து நீங்கள் மாட்டை கடைசி வரையும் பழக்க மாட்டீங்க நம்ம அப்பா தான் பழப்பினா நீங்கள் சும்மா கொண்டு வரதுக்கு மட்டும் நீங்கள் வருவீங்க என்ன எத்தனை வயசு அப்போ பெரிய ரோனர் தானே என்ன 13 மாடுகளை வச்சு கொண்டு 13 வயதில் 13 மாடை இப்போ அடுத்த வருஷம் 14 மாடாக விடுமா சரி நன்றியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொடியல் வந்து 13 மாடு கொண்டு வந்திருக்கேன். அதை விட பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் பூசையுமே வந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல கோயில் அந்த இடத்துல வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் பூசை நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பொங்கலை கலந்து கொண்டிருக்கேன். நான் வந்து முதல் தடவை இந்த பொங்கலுக்கு வரேன். இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வரையும் தான் இது தெரியும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பொங்கலில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, மிகவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையில் அங்கே பூசைகள் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதாவது மாடுகளுக்கான பூசைகள் வந்து அங்கே செய்து கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து மாடுகள் வந்து கொண்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொண்டே இருக்கணும்.